அத்தியாயம் 45. காக்கா சாஹிப்பின் ஐயமும் ஆனந்தராவ் கண்ட காட்சியும். மரப்பலகை பாபாவின் படுக்கைக்கானது, பகத்தினுடையது அல்ல. முன்னுரை. முந்தைய 3 அத்தியாயங்களில் பாபாவின் மறைவை குறித்து நாம் விவரித்தோம். அவரது நிலையற்ற ஸ்தூல உருவம் நமது காட்சியிலிருந்து மறைந்ததில் ஐயமில்லை. ஆனால் அவரது அழிவற்ற சூட்சும உருவம் எப்பொழுதும் வாழ்கிறது. அவரது வாழ்நாளில் நடைபெற்ற லீலைகள் இன்றளவும் பெருமளவு சொல்லப்பட்டு வருகிறது. அவர் மறைந்த பின்னரும் அவரது புதியதான லீலைகள் நடைபெற்றன, இன்றளவும் நடைபெற்று வருகின்றது. இவை பாபா எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதையும், அவர் தம் பக்தர்களுக்கு முன்னை போலவே உதவி கொண்டிருக்கிறார் என்பதையும் தெளிவாக்குகிறது. பாபாவின் வாழ்நாளில் அவரது தொடர்பை பெற்றவர்கள் மிக அதிர்ஷ்டசாலிகளே. ஆனால் அவர்களில் எவராவது இவ்வுலக பற்றையும் இன்பங்களின் மேல் விருப்பத்தையும் விடாமல் கடவுள் மேல் உள்ள உள்ளத்தை திருப்பவில்லை என்றால் அது அவர்களது துரதிருஷ்டமே ஆகும். அப்போதும் இப்போதும் தேவை என்னவென்றால் பாபாவின் பால் முழு மனதானதாக பக்தி. நமது புலன்கள், உறுப்புகள், மனம் யாவையும் பாபாவை வழிபடுவதில் ஒருங்கிணைத்து அவருக்கு சேவை புரிய வேண்டும். வழிபாட்டில் சில உறுப்புகளை மற்றும் ஈடுபடுத்தி மற்றவர்களை வேறு பக்கம் செலுத்துவது பயனற்றது. வழிபாடு, தியானம் போன்றவை செய்யப்பட வேண்டுமானால் நமது மனப்பூர்வமாகவும் ஆத்மாத்மாவும் செயல்பட வேண்டும். கற்பூர மாதர் தம் கணவரிடம் கொண்டிருக்கும் அன்பு சீடன் குருவிடம் கொண்டிருக்கும் அன்புடன் சில சமயம் ஒப்பிடப்படுகிறது. எனினும் உன்னத குரு பக்தியை விட மிக தாழ்வானபடியால் இரண்டையும் ஒப்பிட இயலாது. தந்தையோ தாயோ சகோதரனோ அல்லது வேறு எந்த உறவினரோ ஒருவரும் நம் வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய ஆத்ம உணர்வு பெற நம்ம உதவிக்கு வரமாட்டார்கள். நாமே திட்டமிட்டு கொண்டு ஆன்ம உணர்வு பெறும் பாதையில் வழி நடக்க வேண்டும். உண்மைக்கும் மாயைக்கும் இடையில் நாம் பேதம் கண்டு இக பர இன்பங்களையும் பொருட்களையும் துறந்து புலன்களையும் மனதையும் அடக்கி முக்தியை அடைவதில் மட்டுமே விருப்பமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்களை சார்ந்து இருப்பதற்கு பதிலாக நம்மிடமே நமக்கு பூரண நம்பிக்கை வேண்டும். வேதங்கள் உணர பயிற்சி செய்ய தொடங்கும் போது உலகம் ஒரு மாயை என்றும் நிலையற்றது என்றும் அறிந்து கொண்டு உலக ஆசைகள் குறைந்த முடிவில் சொந்த பந்தமற்ற நிலையை நாம் பெறுகிறோம். பிரம்மம் என்பது நமது குருவை தவிர வேறல்ல என்றும் அவரே முழு நிச்சய நிலையில் நாம் காணும் அண்ட சராசரங்களிலும் வியாபித்து ஆட்கொண்டிருப்பதையும் உணர்ந்து அவரை எல்லா உயிரினங்களுக்கும் கண்டு நாம் வணங்கி தொடங்குகிறோம். இதுவே கூட்டு பிரார்த்தனை, பஜனை அல்லது வழிபாடாகும். இவ்விதம் குருவாகிய பிரம்மத்தை மனமுருகி வழிபடும் போது நாம் அனைவர்களுடனும் ஒன்றி ஆன்ம உணர்வை பெறுகிறோம். சுருக்கமாக, குருவின் நாமத்தை எப்பொழுதும் ஸ்மரணம் செய்து கொண்டிருப்பதும் அவரை தியானித்துக் கொண்டிருப்பதும் எல்லா ஜீவராசிகளிலும் நாம் அவரை காணச் செய்து நம் மீது அழியாத பேரின்பத்தை சொரிகிறது. பின்வரும் கதை இதை விளக்குகிறது. காக்கா சாஹிப்பில் ஐயமும் ஆனந்தராவ் கண்ட காட்சியும். ஸ்ரீ ஏகநாதரின் நூல்களான பாகவதம், பாவர்த்த ராமாயணம் இரண்டையும் காக்கா சாஹிப் தீட்சித் தினந்தோறும் வாசிக்க சொல்லி சாய்பாபா உத்தரவிட்டார் என்பது நன்றாக தெரிந்த விஷயம். காக்கா சாஹிப் தீட்சித் பாபா உயிருடன் இருக்கும் போது அவர் மறைந்த பின்பும் இதனை பின்பற்றினார். பம்பாய் சௌஹாத்தில் உள்ள காக்கா மகாஜனியின் வீட்டில் ஒரு நாள் காலை காக்கா சாஹிப் தீட்சித் ஏகநாதரின் பாகவதத்தை வாசித்துக் கொண்டிருந்தார். சாமா என்றழைக்கப்படும் மாதவராவ் தேஷ்பாண்டேயும் காக்கா மகாஜனியும் புத்தகத்தின் 2வது அத்தியாயத்தில் 11ஆம் காண்டம் படிக்கப்பட்டதை கவனத்துடன் கேட்டனர். அதில் ரிஷப குடும்பத்தில் சேர்ந்த 9 சித்தர்கள் அல்லது நாதர்கள் என்றழைக்கப்பட்ட கவி, ஹரி, அந்தரிக்ஷா, பிரபுத்த, பிம்பலாயன், அவிர்ஹோத்ரா, துருமில், சமத், கரபாஜன் முதலியோர் பாகவத தர்மத்தை ஜனகராஜனுக்கு உபதேசித்தார்கள். ஜனகர் 9 நாதர்களையும் மிகவும் முக்கியமான கேள்வியை கேட்டார். அதற்கு அவர்கள் ஒவ்வொருவரும் திருப்திகரமான முறையில் பதிலளித்தார்கள். முதல்வரான கவி பாகவத தர்மம் என்றால் என்ன என்று விவரித்தார். ஹரி பகவானின் குணநலன்களை விளக்கினார். மாயை என்றால் என்ன என்பதை அந்தரிக்ஷா விளக்கினார். மாயை எவ்வாறு கடப்பது என்பதை பிரபுத்தா விளக்கினார். பரபிரம்மம்
என்பதை பிப்பலாயன் விவரித்தார். கர்மத்தை அவிர்ஹோத்திரரும் துருமில் கடவுள் அவதாரங்களையும் அவர் செயல்களையும் விளக்கினார். மரணத்துக்கு பின் பக்தன் இல்லாதவன் எங்கனும் கூலி கொடுக்கப்படுகிறான் என்பதை சமஸ் கூறினார். இவ்வாறு யுகங்களில் வெவ்வேறு விதமான கடவுள் வழிபாட்டை கரபாஜன் விளக்கினார். கலியுகத்தில் ஹரி அல்லது குருவின் பாதங்களை நினைவூட்டிக் கொள்வதே விடுதலைக்கு ஒரே வழி என்பது எல்லா விளக்கங்களிலும் கருத்துமாகும். வியாக்கியானம் முடிவடைந்த பின்னர் மாதவராவிடம் மற்றவர்களிடம் காகா சாஹிப் முதல் மனஞ்சோர்ந்த குரலில் கூறினார். பக்தியை பற்றி 9 நாதர்களின் விளக்கமும் எவ்வளவு ஆச்சரியமானதாக இருக்கிறது. அதே நேரம் அதை அபியாசத்திற்கு கொண்டு வருவது எவ்வளவு கடினம். நாதர்கள் பூரணத்துவம் பெற்றவர்கள். ஆனால் அவர்களால் விவரிக்கப்பட்ட பக்தியை நம் போன்ற அறிவற்றவர்கள் அடைவது சாத்தியமா? பல பிறவைகளுக்கு பின்னரும் நாம் அதை அடைய போவதில்லை. பின்னர் எங்கனும் நாம் முக்தி அடைய முடியும்? நமக்கெல்லாம் கதிமோட்சத்திற்கு நம்பிக்கையே இல்லை என்று தோன்றுகிறது. காக்கா சாஹிப்பின் இந்த சோர்வான எண்ணத்தை மாதவராவ் விரும்பவில்லை. அவர் கூறினார், வைரத்தை போன்ற பாபாவை குருவாக அடைந்த நல்லதிஷ்டம் உள்ள ஒருவர் இவ்வளவு தாழ்வு உணர்வுடன் அழுவது பரிதாபமானது. பாபாவிடம் அவருக்கு அசைவற்ற நம்பிக்கை இருக்குமானால் ஏன் அவர் மனச்சலனம் அடைய வேண்டும்? நாதர்களின் பக்தி உறுதியானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கலாம். ஆனால் நமது பக்தி அன்பும் பாசமும் உடையதல்லவா? ஹரியினுடைய அல்லது குருவினுடைய பெயரை ஸ்மரணம் செய்து கொண்டிருப்பதே முக்தியை நமக்கு அளிக்கும் என்று பாபா நமக்கு ஆணித்தரமாக கூறவில்லையா? பின் பயத்துள்ளக்கும் கவலைக்கும் ஏது காரணம்? மாதவராதின் விளக்கத்தில் காகா சாஹிப் தீட்சை திருப்தி அடையவில்லை. அன்று முழுவதும் அவர் நாதர்களின் சிறந்த பக்தி உணர்வை போல தாமும் எவ்விதம் பெறுவது என்ற சிந்தையிலும் எண்ணத்திலும் கவலையவாகவும் மன அமைதியற்றும் இருந்தார். அடுத்த நாள் காலை பின்வரும் அற்புதம் நிகழ்ந்தது. ஆனந்தராவ் பாகடே என்ற பெருந்தகை மாதவராவை தேடி அங்கு வந்தார். பாகவத பாராயணம் அருகே நடந்து கொண்டிருந்தது. திரு மாதவராவின் அருகில் அமர்ந்து எதையோ அவரிடம் முன்மொழித்தார். அவர் தனது கனவு காட்சியை மெல்லிய குரலில் கூறிக்கொண்டிருந்தார். பாராயணத்துக்கு அவரது முன்முழுப்பு சிறிது இடையூறாக இருந்ததால் காக்கா சாஹிப் படிப்பதை நிறுத்திவிட்டு மாதவராவை விஷயம் என்னவென்று கேட்டார். மாதவராவ், நேற்று உங்கள் சந்தேகத்தை எழுப்பினீர்கள். இப்போது அதற்கு விளக்கம் கிடைத்திருக்கிறது. பக்தியின் காப்பாற்றுங்கள் குணாதிசயத்தை, குருவின் பாதங்களை வணங்குதல், வழிபடுதல் ஆகிய ஆர்வம் மட்டுமே போதும் என்று பாபா கனவில் மூலம் திரு பாகடே அவர்களுக்கு காண்பித்ததை கேளுங்கள் என்று கூறினார். எல்லோரும் குறிப்பாக காக்கா சாஹிப் தீட்சித் அக்கனவு காட்சியை கேட்க ஆர்வம் கொண்டவராக இருந்தார்கள். அவர்களது யோசனையின் பேரில் திரு பாகடே தனது கனவை வருமாறு வர்ணிக்க தொடங்கினார். ஆழமான கடலில் இழுப்படோ நீரில் நான் நின்று கொண்டிருந்தேன். திடீரென அங்கு நான் சாய்பாபாவை கண்டேன். அவர் தம் பாதங்கள் நீரில் பட வைரங்கள் பதிக்கப்பட்ட அழகிய சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டிருந்தார். பாபாவின் ரூபத்தில் நான் மிகவும் மகிழ்வு கொண்டு திருப்தி அடைந்தேன். கனவு என்று நினைக்க முடியாத அந்த அளவுக்கு தத்ரூபமாக அக்காட்சி இருந்தது. வினோதமாக வகையில் மாதவராவும் அங்கு நின்று கொண்டிருந்தார். அவர் உணர்ச்சி வசப்பட்டு ஆனந்தராவ் பாபாவின் பாதத்தில் விழு என்றார். நானும் அங்கு விழவே செய்ய விரும்புகிறேன். ஆனால் அவரது பாதங்கள் தண்ணீரில் இருக்கின்றன. எங்களும் எனது சிரசை அவற்றின் மேல் வைக்க முடியும். நான் இயலாதவனாக இருக்கின்றேன் என்று நான் கூறினேன். இதை கேட்டு பாபாவிடம் அவர் கூறினார், ஓ தேவா, நீரில் உங்கள் பாதம் வெளியே எடுத்துக்கொள்ளுங்கள். நீரில் இருக்கும் தங்கள் பாதங்களை வெளியே எடுத்துக்கொள்ளுங்கள். உடனே பாபா தனது பாதங்களை எடுத்துக்கொண்டார். தாமதமின்றி நான் அவற்றை பற்றி கொண்டு வணங்கினேன். இதை கண்டு பாபா என்னை ஆசீர்வதித்து, இப்போது போ, உனது நன்மையை நீ பெறுவாய். பயத்துக்கோ கவலைக்கோ இடமில்லை. எனது சாமாவுக்கு பட்டுக்கரை வேஷ்டி ஒன்று கொடு, நீ நன்மை அடைவாய் என்றார். பாபா கனவில் இட்ட ஆணைக்கேற்ப திரு பாகடே ஒரு வேஷ்டி கொண்டு அதை மாதவராவிடம் கொடுக்கும்படி காக்கா சாஹிப் தீட்சித்தை வேண்டிக் கொண்டார். ஆனால் பாபா அதனை தாம் ஏற்றுக்கொள்வதற்கேற்ற ஏதாவது குறிப்பு அல்லது யோசனை கூறினால் அன்றி நாம் அதை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று மாதவராவ் கூறிவிட்டார். சிறிது விவாதத்திற்கு பின் காக்கா சாஹிப் திருவுளச்சீட்டு போட தீர்மானித்தார். ஐயப்பாடுள்ள எல்லா விஷயங்களிலும் திருவுளச்சீட்டு போட்டு பொறுக்கி எடுக்கப்பட்ட சீட்டில் கண்டுள்ளபடி நடப்பது காக்கா சாஹிப்பின் நிரந்தரமான வழக்கமாகும். இதை குறிப்பிட்ட விஷயத்தில் ஏற்றுக்கொள்ள தள்ளிவிட என்று 2 சீட்டுகள் எழுதப்பட்டு பாபாவின் படத்திற்கு அடியில் வைக்கப்பட்டு ஒரு குழந்தையால் அது சீட்டு எடுக்க கேட்கப்பட்டது. ஏற்றுக்கொள்ள என்ற சீட்டை குழந்தையால் எடுக்கப்பட்டு வேஷ்டியும் மாதவராவிடம் கொடுக்கப்பட்டு அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இவ்விஷயமாக ஆனந்தராவ் மாதவராவ் இருவருமே திருப்தி அடைந்தனர். காக்கா சாஹிப்பின் பிரச்சனை தீர்ந்தது. மற்ற நாடுகளின் மொழிகளில் மரியாதை கொடுக்க இக்கதை நம்மை ஊக்குவிக்கிறது. அதே சமயம் நமது அன்னையின் குருவின் பால் முழு நம்பிக்கை கொண்டு அவரது அறிவுரைகளின்படி நடக்கும் கூறுகிறது. ஏனெனில் அவர் வேறு எவரையும் விட சிறப்பாக நமது நலத்தை அறிவிக்கிறார். பின்வரும் பாபாவின் மொழிகளை
உலக வாழ்வெனும் கடல் இல்லாததை காண்பீர்கள். மரப்பலகை பாபாவின் படுக்கைக்கானது, பகத்தினுடையது அல்ல. நமது ஆரம்ப நாட்களில் 4 நீளமும் 1 முழ அகலமும் உள்ள மரப்பலகையில் 4 மூலைகளிலும் சிட்டி விளக்கு எரிந்து கொண்டிருக்க பாபா உறங்கினார். பின்னர் அவர் அப்பலகையை துண்டு துண்டாக உடைத்து எரிந்துவிட்டார். அத்தியாயம் 10 பார்க்க. ஒரு முறை இப்பலகையின் பெருமையினை முக்கியத்துவத்தை பற்றியும் காக்கா சாஹிப் தீட்சித்திடம் பாபா விவரித்தார். இதை கேட்டுக்கொண்டிருந்த அவர் பாபாவிடம், நீங்கள் இன்னும் மரப்பலகையை விரும்பினால் சௌகரியமாக தூங்குவதற்காக மசூதியில் மீண்டும் ஒன்றை தொங்க விடுகிறேன் என்றார். பாபா, மகள் சபதியை கீழே விட்டுவிட்டு நான் மேலே துயில விரும்பவில்லை. காக்கா, மகள் சபதிக்காக நான் வேறொரு பலகையை ஏற்பாடு செய்கிறேன். பாபா, அவள் எங்களும் பலகையில் தூங்க முடியும். பலகையின் மீது தூங்குவது எளிதல்ல. தன்னிடத்தில் நல்ல குணங்கள் பண்புகள் உள்ள ஒருவனை அங்கனம் செய்ய இயலும். தனது கண்கள் அகல விழித்திருக்கும் நிலையில் தூங்கக்கூடியவனை அதில் தூங்க முடியும். நான் தூங்க போகும் முன் மகால் சபதியை என் அருகில் அமரச் சொல்லி எனது நெஞ்சில் மீது கை வைத்து நாமசிரமம் கேட்கிறதா என்று கவனிக்கும்படி, நான் தூங்கிவிட்டால் எழுப்பும்படியும் அவனை அடிக்கடி கேட்கிறேன். இதை கூட அவனால் செய்ய இயல்வதில்லை. அவனே தூக்க மயக்கத்தில் தலையை ஆட்ட ஆரம்பிக்கிறான். எனது நெஞ்சில் அவனது கை ஒரு கல்லை போல் கனப்பதை நான் உணர்ந்து ஓ மகத் என கூவும்போது அவன் அசைந்து கண் விழிக்கிறான். தரையின் மீது சரியாக அமர முடியாமலும் தூங்க இயலாமலும் தடுமாறுவனுக்கு தமது ஆசனம் தோற்ற அமைவு நிலையுற்றதாக இல்லாதவனும் தூக்கத்திற்கு அடிமையானவனும் அவன் உயரத்தில் உள்ள பலகையில் எவ்விதம் தூங்க இயலும். மற்ற அநேக தடவைகள் அடியார்கள் மேற்கொண்ட அன்பினால் எது நம்முடையதோ நன்மையோ தீமையோ அது நம்மிடம் இருக்கிறது, எது மற்றவனுடையதோ அது அவனிடம் இருக்கிறது என்று பாபா கூறினார். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவ.